பிரபல பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கானை கத்தியால் குத்திய நபர் யார் என்பது தொடர்பாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அவரை பிடிப்பதற்காக 10 குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா, இந்த விவகாரத்தில் தற்பொழுதைய தகவல்கள் என்ன, விவரிங்க. வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நடிகர் சைஃப் அலி கான் இல்லத்தில் இன்று அதிகாலை 2:30 மணி அளவில் வீட்டில் வேலை செய்து வந்த ஊழியரை முதலில் கொள்ளையன் தாக்க முயற்சித்ததாகவும், அதற்கு பிறகு ஊழியர் பயத்தில் கத்தியதை அடுத்து சைஃப் அலி கான் வெளியே வந்து பார்க்கும் பொழுது கொள்ளையன் இருப்பதை கண்டு அவருடன் சண்டையிட்டதில் கொள்ளையன் 6 இடங்களில் அவரை குத்தியிருக்கிறார். காயத்துடன் ரத்த வெள்ளத்தில் சைஃப் அலி கான் சரிந்திருக்கிறார். பிறகு அவரது மகன் இப்ராஹிம் அவரை கண்டு ரத்த வெள்ளத்திலிருந்து தனது தந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அவர் இல்லத்திலிருந்து மருத்துவமனை 2 கிலோமீட்டர். ஆனால் அதிகாலையில் என்பதால் காரை ஓட்டுவதற்கு பணியாளர்கள் யாரும் இல்லாததால் ஆட்டோ ரிக்ஷாவில் தனது தந்தையை ஏற்றி மருத்துவமனையில் அனுமதிக்க செய்துள்ளார். பிறகு இது தொடர்பாக போலீசார் இன்று காலை முதலே விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தடவியல் நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டு இருக்கிறார்கள். வீட்டின் வேலை செய்யும் பணியாளர்களையும் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அவர் அந்த கொள்ளை கத்திக்குத்து நடக்கும் சம்பவத்திற்கு முன்பே 2 மணி நேரத்துக்கு முன்பே அந்த வீட்டிற்குள் பதுங்கி இருந்ததாகவும், இது திட்டமிட்ட கொலை செய்வதற்கான முயற்சிகள் இல்லை, கொள்ளையடிப்பதற்கான முயற்சி என்று போலீசார் முதற்கட்ட விசாரணையில் கூறியிருக்கிறார்கள். மேலும் கொள்ளையனை அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், அவனை பிடிப்பதற்கு 10 குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், அவர்கள் வெவ்வேறு திசையில் இவர் குற்றவாளியை தேடும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விரைவில் குற்றவாளியை பிடித்து விடும், அதற்கு பிறகு விரிவான அடுத்த கட்ட அறிக்கை வெளியாகும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா.